அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட வேண்டியது. திறக்க மாட்டீங்க. அத நான் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தேன். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேங்க. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ என்கிட்ட பேச வந்திருப்ப? என் அப்பாவை செயலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம இங்கேயே இருந்து இத்தனை நாளா எங்களை இன்னும் முன்னாடி நிக்க வேண்டான்னு சொல்லு. என்ன மாப்ள, இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தானா யாரு என்னன்னு பார்க்காம கழுத்தை நெரிச்சாப்ல கொண்டே விடுவேன். மாப்ள ஏன் மாப்ள இப்படி பேசிட்டு இருக்க? அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் வந்தேன். ஐயோ மா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமேல் இந்த பக்கம்னா வர. போய் அந்த செல்லப்பாண்டி கிட்ட தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறப்போ எனக்கு அப்படியே என்னாலயும் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியும். என்ன உன்னையும் என்னையுமா ஜெயிலுக்கு அனுப்புறா? அவ ஜெயிலுக்கு அனுப்புனதே பெரியப்பாவ தானே. அப்படி இருந்தோம் அவர் எல்லாமே சாதாரணமா மறந்துட்டு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஊர் பெரியவங்களும் சேர்ந்து உங்க பெரியப்பா மண்டைய நல்லா கழுவி இருக்கானுங்க. யார் என்ன சொல்லியிருந்தாலுமே தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு பெரியப்பா அனுமதி. நேரா சேது ரூமுக்குள்ள போய் இருன்னு சொல்லாம வாசல்ல, அதுவும் கார் நிப்பாட்டு. அக்கா கருணாக்கா, உனக்கு நீ சொல்லி முடிக்கல. சாப்பிடு. நான் சாப்பிட்டேன்க்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பூர்ணி அக்கா வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஓ, அக்கா கொண்டு உங்களதான் திட்டுவாங்க. அதுக்காக இதெல்லாம் கொடுக்காம இருக்க முடியுமா தமிழ்? இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நானும் இருந்தேன். ஆனா இப்ப நான் இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கேன்னா துடிக்குமேன்னு சொல்லி பாசத்துல சாப்பாடு கொண்டு வந்தியாக்கும். அதனாலதான் இவளை கொண்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கோம். பழைய நன்றி விசுவாசத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவளுக்கு உதவி பண்ணணும்னு போ. சின்ன வயசுலயே இந்த மாதிரி இடத்துல வளர்ந்ததுனால இங்க இருக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு இவ தானே சொன்னா. அதனால இதெல்லாம் ஒண்ணும் அவளுக்கு கஷ்டமா இருக்காது. இடி வேற நல்லா பயங்கரமா தான் இருக்குது. இந்த வாடை காத்து நமக்கு ஒத்துக்காம போயிட போதுடி. சரி சரி வா, நம்ம நீ ஒண்ணும் பண்ண தேவையில்லை. நீ இந்த வீட்டு மருமக. வேலைக்காரின்னு ஒருத்தி இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஒன்னதான் இங்க வா. இனி இந்த வீட்டு வாசல தெளிச்சு கோலம் போடுறது, வீட்டை சுத்தம் பண்றது, பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது, இது எல்லாமே உன்னோட வேலை. அறிவு கிட்டவளே. அப்பா என்ன பாக்குற? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் போட்டுடுறேன். ஏண்டி நீதான் அவளை கோலம் போட சொன்னியா? ஆமா. ஏண்டி உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? முதல் அவளை சொகுசா வச்சுக்க சொல்லல. இந்த சமயத்துல அவ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய். என் வீட்டு வாரிசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன மாதிரி
பாருக்கு, நான் உன் மேல ஒண்ணும் கரிசனம் காட்டல. என் வீட்டுக்கு வரப்போற என்னோட கொள்ளு பேர மேலதான் கரிசனம் காட்டுறேன். ஏய், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள போ. சமயம் இவ இந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன்.